வணக்கம். ஜோதிடத்தில் இந்த வருவாய் ஸ்தானமும் மறைவு ஸ்தானம், அதாவது வருவாய் ஸ்தானம் அப்படிங்கிறது லக்கணத்திலிருந்து 2ஆம் பாகம். உதாரணம் பாருங்க, துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 2ஆம் இடம் விருச்சிக வீடு, செவ்வாயுடைய வீடு. இப்போ செவ்வாய் தான் வருவாய் ஸ்தானாதிபதி. இது மொத்த வருமானம், குடும்ப வருமானத்துக்கு இருக்கும். ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் இன்கம், என்ன பொருள் கொண்டு வராரு வீட்டுக்கு அப்படிங்கிறது வருவாய் ஸ்தானம். அப்போது இது 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானம். லக்னத்திலிருந்து கெடுதல் ஸ்தானங்கள்னே பேர். இப்போ இந்த இடத்துக்கும் இந்த 3 இடத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டால் சில தீங்குகள் ஏற்படும் ஜோதிட நூல்கள் சொல்லுது. அது எந்த பாவமாக இருந்தாலும் 6, 8, 12 தொடர்பு ஏற்பட்டால் அது ஏதோ ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு ஜோதிட நூல்களில் போட்டிருக்கு. அப்போது 6ஆம் இடங்கிறது கடன் ஸ்தானம். அப்போது தொடர்பு அப்படின்னா சேர்க்கை, பார்வை அல்லது பரிவர்த்தனை, இந்த 3 அமைப்பில் தொடர்பு ஏற்படும். உதாரணத்துக்கு செவ்வாய் போய் 6 அல்லது 8 அல்லது 12 அமர்வது, அல்லது இப்போ உதாரணத்துக்கு வருவாய் ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானாதிபதி சேர்ந்து செவ்வாய் புதன் சேர்ந்து இங்கே இருப்பது, ஏதோ ஒரு இடத்துல இருப்பது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் வருங்க ஜாதகத்தில், கெடுதல் பலன்கள். இப்போ 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன, கடனுக்கே வாழ்க்கை கடன் அடைக்கிறக்கே சரியாக போயிடுமா, இல்லை 8ஆம் இடத்துல இருந்தால் வருமானமே வராதா, 12 விரய பாவத்தில் இருந்தால் விரயமாயிட்டே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுமா அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் போட்டிருக்கேன், இல்லை கீழே யூடியூப்பில் கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.